ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இனி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெப்போட்டிசம் அப்படின்றது எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது. பர்டிகுலராக ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இந்த நெப்போட்டிசம் மூலமாக வந்தவங்கள சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க, ஃபெயில்டு ஆனவங்களும் இருக்காங்க. அப்படி ஃபெயில்டான நெப்போட்டிசம் கிட்ஸ்லாம் யாரும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெரிய லான்ச்சோட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கதை செலக்ட் பண்ண தெரியாமல், ப்ராப்பராக படங்களை சரியாக நடிக்க முடியாமல், இல்லை ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ்னால இது மாதிரியான காரணங்களால் கரெக்டாக அந்த ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஃபெயில்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட நெப்போட்டிசம் கிட்ஸ்லாம் யாருன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 9ஆவதா இருக்கிறது கார்த்திகா நாயர். ஸோ இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஹீரோயின் சொல்லலாம் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணா இவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் தெலுங்குல அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. தமிழ்ல 1-2 படங்கள் தான் பண்ணாங்க, படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா படம் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் தெலுங்குல கொஞ்சம் படம், மலையாளத்தில் கொஞ்சம் படம் பண்ணாங்க. ஓவராலாக இவங்களோட கெரியர், ஆல் ஓவர் கெரியர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 படம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படங்கள் எதுவுமே அவங்களுக்கு பெருசா போல, மட்டும் கிளிக் ஆச்சு. மற்றபடி பேர் சொல்லிக்கிற மாதிரி எந்த படமும் அமையல. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இப்போ லாஸ்ட் இயர் மேரேஜ் பண்ணி டோட்டலாக அந்த கெரியர்ல இருந்து அப்படியே விலகிட்டாங்க. லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிறது ஐஸ்வர்யா அர்ஜுன். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாரோட பொண்ணு தான் இவங்க 2013 பட்டத்து யானை அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சாரோட படத்துல இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2018 ஒரு படம் ஒன்று பண்ணாங்க, பிரேமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஓவராலா இவங்களோட டோட்டல் கெரியர்ல 2 படம் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய படங்கள் பண்ண லாஸ்ட் 2 ஃபிலிம்ஸும் பார்த்தீங்கன்னா பெருசா ரீச் ஆகல. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா இவங்களுமே மேரேஜ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ அர்ஜுன் சாரோட டைரக்ஷன்ல கமிங் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு படம் வருது. அதுபடி இவங்க சக்சஸ் ஆவாங்களா இல்லையான்றத ஃபியூச்சர்ல டிசைட் பண்ணலாம். பட் இப்போ வரையும் கிட்டத்தட்ட ஒரு 10 or 9 இயர்ஸ் இவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியாமல் ஒரு ஃபெயில்டு கிட்ட தான் இவங்க இருக்காங்க. லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். இவரோட தாத்தா கலைஞர் கருணாநிதி. ஸோ அவர் ஒரு ரைட்டர், பொலிட்டீஷியன், அப்படி ஒரு பேக்ரவுண்ட் அவர் ஃபேமிலியில இருக்கு. ஸோ இதன் மூலமா ஃபர்ஸ்ட் இவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆக்டராகவும் மாறினாரு. ஆக்டரா மாறினதுக்கப்புறம் 1-2 படங்கள் பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆச்சு. லைக் ஓகே சொல்லலாம். அதுக்கப்புறம் நெஞ்சுக்கு நீதி, மாமன்னன், மனிதன், இது மாதிரியான படங்கள் சக்சஸ்ஃபுல்லாக ஆச்சு. பட் அதை தாண்டி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பெருசா போகல, அதாவது பெருசா ரீச் ஆகல. இந்த மாதிரியான ஒரு சில படங்கள் மட்டும்தான் அவருக்கு பேர் சொல்லிக்கிற மாதிரி இருந்ததை தவிர்த்து மற்றபடி இவர் பண்ண ஒரு 20 படங்கள் மோஸ்ட்லி நிறைய படங்கள் வந்தது தெரிய போனது தெரியல, அந்த மாதிரி தான் இருந்தது. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குன்ற காரணத்தினால இவருக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ், அவரோட கட்சியிலேருந்தே நிறைய பேர் ஃபேன்ஸாக இருக்காங்க. அதை தாண்டி பெரிய சப்போர்ட்டும் இல்லை. இப்போ ரீசெண்டாக அவருக்கு பாலிடிக்ஸில் பொசிஷன்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இந்த சினிமாவே அப்படியே குவிட் பண்ணிட்டு போயிட்டாரு. இருக்கும்போது ஒரு சில படங்கள் மட்டும்தான் விக்டரி கொடுத்துருக்காரு. மற்றபடி இந்த கெரியர்ல அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் சரியா பிடிக்கல. ஸோ அதுக்குள்ளேயே குவிட் பண்ணி போயிட்டாரு. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது கௌதம் கார்த்திக். ஸோ கார்த்திக் சார் எவ்வளோ பெரிய ஆக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் 80s 90s பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆக்டர்னே சொல்லலாம். அவரோட சன் கௌதம் கார்த்திக். ஸோ இவர் மணிரத்னம் சாரோட டைரக்ஷனில் ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷனாக இவருக்கு அது கிடைச்சது, ஒரு பெரிய லான்ச்சாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா சாமிங்காக இருக்காரு, நல்லா குட் லுக்கிங்காக இருக்காரு, கண்டிப்பாக ஒரு நல்ல ஹீரோவாக இவர் வருவார் கமிங் ஃபியூச்சர் டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசினாங்க. பட் அவர் ஸ்டோரி செலெக்ஷன்ஸ் ஒழுங்காக பண்ணாமல் ஒரு சில பேர் தெரியாத படங்கள் இது மாதிரியான விஷயமே நடித்து அவர் படங்கள் பலது வந்தது தெரியாம போனது தெரியாம இது மாதிரியே அவரோட கெரியர்ல பல படங்கள் அமைஞ்சிச்சு. இதன் காரணமா பெருசா சொல்லிக்கிற மாதிரி படங்கள் அவர் பண்ணல. 10 தலை இது மாதிரினா சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணாரு. ஸோ 10 தலையில ஒரு மெயின் ஒரு சைட் கேரக்டர் பண்ணாரு. மற்றபடி அவருக்கு பெரிய படங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, பெரிய ஹிட்டும் அவருக்கு அமையல. ஸ்டில் அவர் கெரியர்ல ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. மேபி ஃபியூச்சர்ல அவர் சக்சீட் ஆகிறாரா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஆக்டர் அருண் விஜய். இவரோட அப்பா விஜயகுமார் சார் ஒரு ஆக்டர். இவங்களோட சிஸ்டர்ஸுமே ஆக்டர்ஸா இருந்திருக்காங்க. இவருமே அதுக்கப்புறம் ஆக்டரா வந்தாரு. ஸோ நல்ல நல்ல படங்கள் ஸ்டார்டிங்ல பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய செட் பேக் ஆச்சு. மறுபடியும் கொஞ்சம் கேப் போட்டு கம்பேக் கொடுத்தாரு. என்னையா இருந்தாலும் மூலமா கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தடம் படம் பண்ணாரு. ஸோ இது மாதிரி 1-2 படங்கள் நல்லாவும் பண்ணியிருக்காரு. 1-2 படங்கள் பெருசா போகாமையும் போயிருச்சு. பெருசா இவர் ஸ்ட்ரைக் ஆகாததுக்கான ஒரே காரணம் ஸ்டோரி செலெக்ஷன் தான் நான் மெயினா சொல்லுவேன். ஒரு பெஸ்ட் ஆக்டர், ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, இவரை கரெக்டா யூஸ் பண்ண கண்டிப்பா ஒரு செம ஆக்டரா இருப்பாரு. தடம் படத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் அந்த ஒரு ஸ்டோரி செலக்ஷன்ல தான் மிஸ் பண்ணிட்டாரு. அதன் காரணமா இப்போ வரையுமே ஒரு பெரிய ஒரு இடத்துல போக முடியாம ஸ்டில் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா பாலாவோட டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா வணங்கான் படத்துல நடிச்சிருக்காரு. இந்த ஒரு படத்துக்கு அப்புறமா அவர் அப்படியே மேலும் மேலும் போறாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். 4ஆவதா இருக்கிறது ஆக்டர் அதர்வா. இவரோட ஃபாதர் ஆக்டர் முரளி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 80s 90s டைம்ல ஒரு ஃபேமஸான ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அவரோட வானாகத்தடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மூலமா இவர் லான்ச் பண்றாரு. அந்த ஒரு படம் ஒரு நல்ல படமா அமையுது. ஸோ அதுக்கப்புறம் ஈட்டி, சண்டி வீரன், பரதேசி இது மாதிரியான நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் கமர்ஷியலா ஒழுங்கா ஸ்டோரி செலக்ட் பண்ணாமனா அப்படியே போயிட்டு பேர் சொல்லிக்கிற மாதிரி படங்கள் இப்போ லாஸ்ட் ஒரு 6 or 7 இயர்ஸா பெரிய படங்கள் அவருக்கு எதுவும் சக்சஸ்ஃபுல்லா எதுவும் அமையல. ஸ்டார்டிங் டைம்ல அவரோட கெரியர் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்த சக்சஸ் தான் இப்போ வரையும் இருக்கே தவிர்த்து இப்போ ரீசெண்ட்
ரீசெண்ட் டைம்ஸில் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரியே தெரியல. இப்போ ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் படத்துலையும் சைட் கேரக்டர் ரோலில் தான் போயிருக்காரு. ஒரு ஹீரோ இன்னும் அவர் வந்து ஸ்டேபிளே ஆகலை. மேபி அவர் அப்படியே சப்போர்ட்டிங் ஆக்டராகவே போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் இவர் வந்து ஒரு ஹீரோவா ஷைன் ஆகாமல் ஒரு வில்லனா இல்லை சப்போர்ட்டிங் ஆக்டராக போயிட்டு அப்படியே குவிட் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது சாந்தனு. ஸோ இவரோட ஃபாதர் பாக்யராஜ் சார் ஒரு டேரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட சப்போர்ட் மூலமாக அப்படியே லான்ச் ஆகிறாரு. இவரோட கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லான ஹிட்ஸே வந்து அவ்வளோவா அதிகமாக இல்லை. பல படங்கள் இப்போ வரையும் வந்து பேரே தெரியல, பல படங்கள் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஸ்டில் இப்போயுமே பெரிய நோன்டு ஃபேஸ் ஆக்டராக இவர் வந்து மாறல. ஸ்டில் அவர் வந்து ஃபெயில்டு கிட்டாக தான் இருக்காரு. மேபி ஃபியூச்சரில் அது மாறலாம், நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது சிபிராஜ். இவரோட ஃபாதர் வந்து சத்யராஜ் சார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆக்டர்னு சொல்லலாம். ஹீரோவும் நடிச்சிருக்காரு, வில்லனாவும் நடிச்சிருக்காரு, குணச்சித்திர கதாபாத்திரமாகவும் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசராகவும் வந்திருக்காரு. இந்த மாதிரி பல ரூபங்கள் வந்து சத்யராஜ் சார் இருந்திருக்காரு. அவரோட சன் அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ ஒரு சில படங்கள் அவரோட ஃபாதரோட படங்களே ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி அப்பா பையன் 2 பேரும் சேர்ந்து பண்ணி நிறைய படங்கள் வந்து காமெடி படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோலோ ஆக்டர்ஸாக 2-3 படங்கள் பண்ணாரு, பெருசாக போல. அதுக்கப்புறம் நாய்கள் ஜாக்கிரதை மூலமாக மறுபடியும் வந்து அப்படியே ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணல. அவரோட படங்கள் வந்து பெருசா ஹிட்டும் கொடுக்காம பெரிய ஃபிளாப்பும் கொடுக்காம வந்தது தெரியாம போனது தெரியாம அந்த மாதிரி வந்து பல படங்கள் அமைஞ்சிச்சுன்றனால இவரால் வந்து பெருசா ஒரு ஓப்பனிங் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு இடத்தையும் பிடிச்சிக்க முடியல. ஸ்டில் இன்னும் படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காருன்னு சொல்றாங்க. பட் பெரிய ஹிட்டுக்காக தான் அவரும் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குட் லுக்கிங்கான ஒரு சாமிங்கான ஆக்டர் தான், நல்ல ஆக்டிங் ஸ்கில்லும் இருக்கு. பட் பெரிய ஒரு சக்சஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அது மாதிரி அவர் நினைச்ச மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் கரெக்டா அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவரோட கெரியருமே பீக்குக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைனல் நம்பர்ஸ்லாம் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஆக்டர் விக்ரம் பிரபு. இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. இவரோட தாத்தா த கிரேட் ஆக்டர், ப்ரொடியூசர், பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும். கிரேட் சிவாஜி கணேசன் சார். அதுக்கப்புறம் ஆக்டர் பிரபு சார் குணச்சித்திர கதாபாத்திரமாகவும் நடிச்சிருக்காரு, ஹீரோ ரோலும் ப்ளே பண்ணியிருக்காரு, சைட் ஹீரோவும் ப்ளே பண்ணியிருக்காரு. இது மாதிரி அவருக்குன்னு ஒரு இடமும் அவர் பிடிச்சிட்டார். பிரபு சாருமே வந்து ஒரு நெப்போட்டிசம் கிட் தான். பட் அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நெப்போட்டிசம் கிட் ஆகிட்டார். அவர் ஹீரோ பண்ண படங்களும் 80s 90sலாம் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டரும் இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த ஒரு ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணி தான் இருக்காரு. இப்பயும் பல பேருக்கு பிரபு சார்னா தெரியும். பட் விக்ரம் பிரபு சார் கும்கி மூலமா நல்லா லான்ச் கொடுத்தாரு. 1-2 படங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் சக்சஸ் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல்லான பிலிம்ஸ் அவர் கொடுக்கல. ஒரு பெரிய ஹிட் படங்கள் வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணல. இப்போ ரீசெண்டா டானாகாரன் ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் நல்லா இருந்தது, ரிவ்யூ வைஸும் நல்லா பண்ணியிருந்தது, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்ட்ரீக் அவர் தொடர்ந்து அதை மெயின்டைனே பண்ணிக்கல. ஒரு சக்சஸ் கிடைக்குதுன்னா அந்த ஒரு பூமை யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு அப்படியே அந்த ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ற ஆக்டரா இவர் இல்லாம ஒரு சில இடங்கள்ல பிரேக் விடுறது, சில டைரக்டர்ஸ் கிட்ட கமர்ஷியல் படங்கள் அது மாதிரி போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து இழக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவர் மாட்டிக்கிட்டார்ன்ற காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுன்ற காரணத்தினாலையும் இவரால் ஷைன் ஆக முடியல. ஒரு பெரிய ஹிட், ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இவருக்கு இப்பயுமே தேவைப்படுது. மேபி ஃபியூச்சர்ல டானாகாரன் மாதிரி நல்ல நல்ல கதைகள் இருக்கிற படமா தேடி பண்ணாரா கண்டிப்பா அவருமே வந்து சூப்பரான இடத்த பிடிப்பாரு. ஸோ அவர் ஃபாதர் மாதிரி அவருக்கும் நல்ல ஆக்டிங் ஸ்கில் இருக்கு. விக்ரம் பிரபு ஒரு நல்ல ஆக்டர். அவரோட ஆக்டிங்ல எந்த குறையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா அவர் நினைச்சார்னா இந்த இண்டஸ்ட்ரியில அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.